ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டோக்கியோ vlogs. அண்ட் இனிமே வந்துட்டு டெய்லி வீடியோஸ் வந்துட்டு வந்துடும். ஏன்னா வந்துட்டு அங்கேருந்து நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இனிமேல் நம்ம வந்துட்டு டெய்லி வீடியோ பார்க்கலாம். கொஞ்சம் சிக்னல் இஷ்யூஸ் அண்ட் நானும் ரொம்பவே பிஸியாக இருந்ததுனால தான் என்னால் வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூவாக போட முடியல. பட் நிறைய வீடியோஸும் எடுத்திருக்கேன். கோவில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் வந்துட்டு கோவிலுக்கு போகிறதே இந்த பிரசாதத்துக்காக தான் இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி ஒரு டைப் தான். அந்த புளியோதரை நம்ம வீட்லேயே வந்துட்டு எப்படி டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் இது வந்துட்டு ஃபஸ்ட்டே வறுத்துக்கலாம். ஏன்னா இந்த மூணுமே சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இதை வறுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்துட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பவுடராக இருந்துச்சுன்னா கடைசியில் நம்ம மிக்சிங் பண்ணும்போது தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கட்டின்றதுனால நம்ம இந்த கடலைப்பருப்பு கூடயே வந்துட்டு வறுத்துக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் நம்ம நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு, அதாவது தீஞ்சு போகாமல் பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காரமுக்கு காஞ்ச மிளகா வந்துட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வந்துட்டு கோவில் பிரசாதத்துக்கும் ப்ளஸ் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணுறோம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு அப்பப்போ வந்துட்டு யூஸ் ஆகும். லஞ்செல்லாம் காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ கொடுக்கறதுக்கும் கூட. அதுக்கப்புறம் தனியா, ஸோ தனியாவும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சேம் பொன்னிறமாக வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக, அதாவது ப்ரௌன் ஆக்கக்கூடாது, பொன்னிறமாக வர மாதிரி அந்த ஸ்மெல் வச்சு நம்ம வறுக்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் அந்த சூடு போகிற அளவுக்கு நம்ம அதை வந்துட்டு ஆற வச்சிடலாம். சைட் பை சைட் வந்துட்டு நம்ம புளியை வந்துட்டு கரைச்சிட்டு அதை வந்துட்டு பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம என்னெல்லாம் வருத்தோமோ ஃபர்ஸ்டில் இருந்து கடுகு, வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அந்த பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, தனியா, இது எல்லாமே பவுடர் பண்ணி நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டோம். சரி, இந்த புளி வந்துட்டு கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கும் ஒரு திக்னஸ் வர்றதுக்கும் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ண போயிடலாம் சொல்லிட்டு பாவல்லே எந்தன தள்ளி விட்டு எந்தன மாங்கன ஆக்கி ஃபேனை நோக்கிட்டு இருக்கின்றோ. சரி தினே ಕೆಟ್ಟೋಕಿ ಹಂಗನ ಕಟ್ಟೋ ഇരുന്ന പെരിയമ്മയുടെ ഒപ്പം ഇരുന്നപ്പോ ഫ്ലവർ പിന്നെ ഒക്കെ ഫ്ലവറാ ఫ్లవర్ തിരിഞ്ഞാലേ നോക്കാൻ പറ്റും. തിരിഞ്ഞിരുന്നോടി. నేను ఆడికి ఎత్తుకుని పోనన్నా ఆడతగా కట్టుకుంటాను. మమ్మీ మమ్మీ ఉరుముండో కడికండట. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அக்காவோட ஹஸ்பண்டு காவடி எடுக்கிறாங்க. நம்ம திருத்தணியில் வந்துட்டு முருகனுக்கு வழிபாடு இருக்கு இல்லையா, தெப்ப திருவிழாலாம் போடுவாங்க. ஸோ அதுக்காக துளசி மாலை காவடிக்கு வந்துட்டு சுற்றி விடுறதுக்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பூஜை இருக்குது, நாளைக்கு தான் அது காவடி. அதையுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த கரைச்சி வச்சுருந்த புளி கொதித்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். ரைஸ் வந்துட்டு குக் பண்ணுறதுக்காக அடுப்பில் வச்சு இவங்க தான் இந்த புளியோதரை பண்ணாங்க. சீரியஸாகவே நல்லா டேஸ்ட்டாக
இருந்துச்சுங்க. முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே இப்போ வந்துட்டு கேரளா கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு நாள் மெனு வந்துட்டு இந்த புளியோதரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நம்ம இனிமேல் ஊருக்கு போகிறோன்னா செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த புளியோதரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் மிடில் வந்துட்டு ஃபுல்லாக டச் விட்டுட்டேன். பட் மறுபடியும் வந்துட்டு இந்த புளியோதரை பண்ணும்போது எனக்கு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. சின்ன வயசுலலாம் வந்துட்டு கோவிலுக்கு இதுக்காகவே போவேன். சாப்பாடு வடித்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை போட்டு அந்த சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துடலாம். கடையில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் இது போட்டு நம்ம வறுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலையும் வந்துட்டு போட்டுடலாம். புளியோதரையில் சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு அந்த ஒரு வேர்க்கடலை நம்ம சாப்பிட்றதுல வந்தால் கூட நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பிரசாதம் வாங்கும்போது எனக்கு வேர்க்கடலை இருக்கான்னு சொல்லிட்டு கூட நான் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பூண்டு. இந்த பூண்டுன்னொடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கோவில் பிரசாதத்தில் பூண்டு வந்துட்டு கொடுக்க மாட்டோம். பட் நம்ம இப்போ பண்ணுற ஃபஸ்ட் ஆஃப் மிக்சிங் வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக, நிறைய பேர் கோவிலுக்கு வரமாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறமா எல்லாமே ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு இறக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பொடியும் ரைஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஊற்றிக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த புளியும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவைப்படுதோ அந்த சால்ட்டுமே போட்டுட்டு நம்ம நல்லா வந்துட்டு கலரி விட போகிறோம். புளி வந்துட்டு பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்கு இருந்தால் போதும். நல்லா வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைனா பச்சை வாசனை வரும். வாட்ரி ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கலக்கும்போது கூட வந்துட்டு அது ஒரு மாதிரி சப்பன் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஸோ பதம் பார்த்துக்கோங்க. ஒரு அளவுக்கு திக்காக இருக்கணும் புளி கரைச்சல். அவ்வளோதாங்க, புளியோதரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் ஒரு மேடம், அக்காவோட லாஸ்ட் பொண்ணு, செகண்ட் பொண்ணு, காலையிலேருந்து மேடம் வந்துட்டு விரதம் இருக்காங்க இந்த புளியோதரை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. அதனால் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவளுக்கு சர்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பூண்டு வந்துட்டு சேர்த்துருந்தேன் இல்லையா, ஸோ அதை பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா என்னோடய இன்னொரு குக்கிங் சேனலில் நான் பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதை நான் என் வீட்டுக்கு எனக்காக லன்ச் பண்ணுறேன், சாமிக்கு படைக்கிறதுக்காக கிடையாது. பட் இது கோவிலுக்காக செய்கிற ஒரு புளியோதரைன்றதுனால கேப்ஷன்ஸில் கோவில் புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஏன்னா கோவிலில் இது பிரசாதமாக கொடுக்கறதுல தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அதில் வந்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, ஒரு பேட் வேர்டு அதோட சேர்த்துட்டு, இது கூட உனக்கு தெரியலையா கோவிலில் வந்துட்டு பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம வீட்டுக்காக செய்யும்போது நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கோவிலுக்காக செய்கிறது இதுன்றனால இதில் வந்துட்டு நாங்கள் பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணல. இவ்வளோதாங்க, கோவிலுக்கும் ப்ளஸ் அங்கே வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு நாங்கள் பூண்டு ஆட் பண்ணல. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிலேஷன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நாங்கள் பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் கிடையாது, இது வேறு சேனலில் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோதாங்க, இந்த புளியோதரை ரெசிபி ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு இப்போலாம் கோவிலுக்கு போயிட்டு புளியோதரை வாங்குறதுலாம் பெரிய விஷயமாக தான் இருக்குது. அதுவும் நான் சென்னை வந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த கோவில் பிரசாதம் கான்செப்டே மறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவும் எங்கள் அம்மாவோட ஊரில் வந்துட்டு நிறைய கோவிலுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் பண்ணும்போது பிரசாதம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட. பட் எப்போ எங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு சென்னை வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கோவிலில் போயிட்டு பிரசாதம் வாங்குறது ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இங்கே நடக்கிற பூஜைக்காக தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண புளியோதரை எல்லாமே. நைட்டு வந்துட்டு பஜனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு 8 மணிக்கெலாம் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த கோவில் க்ளீனிங் தான் வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வில்லேஜில் இருக்கிற ஒரு ஒத்துமை என்னென்னா, நமக்கு ஒரு நாச்சுன்னா நம்மளோட ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்காக வந்து நிற்பாங்க. அது எனிமீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊரே ஒன்றா கூட்டிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்துட்டு வில்லேஜில் இருக்கும். ஸோ இப்போயுமே
வந்துட்டு இப்போ அக்காவோட வீட்டு பூஜை. ஆனால் வந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு வாரம் பூஜை நடக்கும். எல்லாருமே கலந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க இஷ்டம் தான். நம்ம பண்ணணும்னு நினச்சி வந்தாங்கன்னா, ஹெல்ப் பண்ணணும்னு வந்தாங்கன்னா வருவாங்க, இல்லைனா வரமாட்டாங்க, இல்லை பிஸியாக இருந்தாலும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான். குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டி குட்டி ஒர்க்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்க வந்துட்டு பெரிய பெரிய ஒர்க்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஊரில் மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 3 தெரு 4 தெரு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க 3 தெரு தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு குட்டி தெரு ஒரு 4 தெருவுன்னு ஆட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மற்ற வில்லேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு குட்டி கோவில் இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு, பெரிய கோவில் வந்துட்டு மெயினில் இருக்கும். இங்கே உள்ளே வந்துட்டு இந்த ஒரு குட்டி கோவில் இருக்குது. அதனால இவங்களே வந்துட்டு க்ளீனிங் எல்லாமே இவங்களே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வீடு வந்துட்டு பண்ணிப்பாங்களாம். ஸோ இது ஆடி மாதம் அப்படின்றதுனால இந்த பஜனை பூஜை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் ஊரில் எங்கள் அப்பாவோட ஊரில் எங்கள் பாட்டியெல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு கோவிலுக்கு பிரசாதமே பண்ணுவாங்க. ஃபுட்டு பண்ணுறதுல அவங்க வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக பண்ணுவாங்க. எங்கள் பாட்டியோட ஃபுட்டு சாப்பிட்றதுக்காகவே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நல்லதோ கெட்டதோ மற்ற ஊர்லேருந்து இப்போ இவங்க ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கெலாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக எங்கள் பாட்டியை தேடிட்டு வந்துடுவாங்க. இப்போ புளியோதரை பண்ணாங்க இல்லையா, அந்த பெரியம்மா வந்துட்டு அந்த மெமரிஸ் எல்லாமே எங்ககிட்ட வந்துட்டு திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணி எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு டெத்துக்கு வந்தாலும் சரி, ஒரு நல்லதுக்கு வந்தாலும் சரி, நேராக நாங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் வந்துடுவோம். எங்கள் சொந்தக்காரங்க இன்னும் நமக்கு அதாவது லாங் ரிலேஷன்ஸ் இல்லை நமக்கு ரொம்ப ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்காம ஒரு கேங்கே வந்துட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. எங்கள் பாட்டியும் நிறைய சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. ஊர்லேயும் யார் வேணாலும் வந்துட்டு ஃபுட்டு வாங்கிட்டு போகலாம். எங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு 80 வயசு தாண்டி தான் இறந்தாங்க. நாய் கடிச்சிட்டு தான் இறந்தாங்க, இல்லைனா இறந்துருக்க மாட்டாங்க போல். பட் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய ஒரு நல்லதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இறந்தாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுப்பாங்க. சாகிற வரைக்கும் உழைச்சி ஒர்க் பண்ணிக்கிட்டே எங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு அவங்க இருக்கும்போது நாங்கள் ஒரே ஒரு வேலை கூட வீட்டில் பண்ண மாட்டோம். எல்லா வீடு ஒர்க்குமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு எங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி வச்சு ஃபுட்டு பண்ணி 5 மணிக்கு எங்களை எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி திருப்பி நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சு எங்களுக்கு சுடு தண்ணி காய்ச்சி வச்சு வந்த உடனே நாங்கள் குளிச்சுட்டு எங்களுக்கு ஈவினிங் சாப்பாடு போட்டு கொடுத்து 8 மணிக்கெலாம் வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு தூங்குவாங்க. திருப்பியும் 3 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. அப்படியே எனக்கு வந்துட்டு அவங்களோட மெமரிஸ் அப்படியே வந்துட்டு திருப்பி வந்துடுச்சு. நம்ம பாட்டி ஊரில் நம்ம இப்படி இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பொட்டுலாம் வந்துட்டு முன்னாடியே எல்லாமே செட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் இந்த பிரசாதம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். நல்லா இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கு. யாரெல்லாம் வந்துட்டு வில்லேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிட்டியில் வந்துட்டு திருப்பி அங்கே போக முடியாமல் அந்த லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அதுவும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு என்னோடய 2 கிராண்ட் பேரண்ட்ஸுமே பயங்கரமாக வந்துட்டு மிஸ் பண்ணுவேன், ரொம்ப ஃபீலும் பண்ணுவேன். அண்ட் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வீடியோவில் திருத்தணி கோவிலுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.